character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 12th standard economics students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க. ஒரு சேஃப் இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சேஃபாக இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். நெய்பர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லோரும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். சேஃப் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சேஃபாக இருங்க அண்ட் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பிகாஸ் யூ ஆர் இன் த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 12th நீங்கள் ரொம்ப ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ 6 சப்ஜெக்ட்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஆல் தி 6 சப்ஜெக்ட்ஸையும் தரவாக ரீட் பண்ணுங்கள். பிகினிங்லேருந்து ரீட் பண்ணுங்கள். டெஸ்ட் எல்லாம் வீக்கெண்டில் வர டெஸ்ட்டு ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். பார்க்காம இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் உட்காந்து ப்ராப்பராக எழுதுங்க. ஸோ அதனால் கிளாஸஸ் எல்லாம் தரவாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி டுடே கிளாஸ் போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கேபிட்டலிசம் பார்த்தோம். கேபிட்டலிசத்தில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸு. செகண்ட் ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸு. தேர்ட் ஒன்று ப்ராஃபிட் மோட்டிவ் அண்ட் ஃபோர்த் ஒன்று ஃப்ரீ காம்படிஷன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் த ப்ரைஸ் மெக்கானிசம் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டு அண்ட் செவன்த் ஒன்று இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். ஓகே, ஸோ இப்போ டுடே கிளாஸில் நம்ம மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேரண்ட்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் கொடுக்கும்போது நெட் பேக்கில்லாம் சொல்கிறாங்க. ஓகே, நெட் பேக் இல்லைனாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக நெட் பேக் போடுங்க. போட்டிங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்க்கலன்னா ஸோ டோன்ட் வரி, யூடியூப் போனனாலே நம்ம லாஸ்ட் கிளாஸு அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ வருஷம்னாலும் நம்மளுக்கு கிளாஸஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ யூடியூப்பில் போயிட்டு இப்போ ஒரு இன்னும் டுடே கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸை ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதாவது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் பார்த்துட்டு இப்போ நம்ம டுடே கிளாஸில் பார்க்க போகிறது மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஓகே, மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங் கேபிட்டலிசம்னாலே ஜஸ்ட் ஒரு ரீகால் as a private. ஓகே, ப்ரைவேட் ஓனர்ஷிப். ஓகே, அப்போ மெரிட்ஸ் ஆஃப்னா ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். அப்போ ப்ரைவேட்னாலே அவங்களுக்கு as a not intervention by the government. ஓகே, இன்ட்ராக்ஷன் பை த கவர்மெண்ட்டுடைய தலையீடு இருக்காது. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. வித்தவுட் எனி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் த எக்கனாமிக் ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. செகண்ட் ஒன்று எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இது ரொம்ப எஃபிஷியன்ட் மேனராக ரொம்ப கிளவராக அவங்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆல் ரிசோர்ஸஸ் ஆர் புட் இன்டு ஆப்டிமம் மீன்ஸ் மேக்ஸிமமாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்சென்டிவ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஓகே, இன்சென்டிவ் ஊக்கத்தொகை. ஓகே, அதாவது ப்ரைவேட்டில் மட்டும்தான் இந்த இன்சென்டிவ் எல்லாம் இருக்கும். யாரெல்லாம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இயரை எடுக்கும்போது அவங்க எந்தெந்த ஒர்க்கர்ஸ் ரொம்ப எஃபிஷியன்ட் மேனராக யூஸ் பண்ணிருக்காங்க, எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்கள பூஸ்டப் பண்ணுறதுக்கு, அவங்கள தக்க வைக்கிறதுக்கு இந்த ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. ஓகே, இட்ஸ் லைக் எ போனஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்சென்டிவ் ஃபார் ஹார்ட் ஒர்க் இது ப்ரைவேட்டில் தான் இருக்கும், பப்ளிக்கில் இருக்காது. ஓகே, இன்சென்டிவ் ஃபார் ஹார்ட் ஒர்க் is encouraged and entrepreneurs get more profit for more efficiency. அப்போ
இந்த ஹார்ட் ஒர்க்கர் யார், தோஸ் ஆர் ஒர்க்கர் யாரெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராகவும் ரொம்ப எஃபிஷியன்ட் மேனராகவும் இருக்காங்களோ அவங்கள பூஸ்டப் பண்ணால் மட்டும்தான் இவங்க நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது அந்த உடைய முதலாளி வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள தக்க வைக்கிறாங்க. வேறு எந்த ஒரு கம்பெனிக்கும் அவங்க போக முடியாத அளவுக்கு அவங்க தக்க வைக்கிறதுக்கு அவங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஓகே, அப்போ மெரிட்ஸ் ஃபார்மா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும், எஃபிஷியன்ட் மேனராக யூஸ் பண்ணுவாங்க ரிசோர்ஸஸ், அதாவது ஆப்டிமம் மேக்ஸிமமாக அவங்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்சென்டிவ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்க, எக்கனாமிக் ப்ராக்ரஸ். எக்கனாமிக் ப்ராக்ரஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவ் லெவல்ஸ் ஆர் வெரி ஹை. ப்ரொடக்ஷனும் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி லெவலும் இருக்கும். ஓகே, அப்போ வெரி ஹையாக இருக்கிறதுனால எக்கனாமிக் ரொம்ப ப்ராக்ரஸ் மேனராக இருக்கும். ஓகே, ஃபிஃப்த் ஒன், ப்ரொடக்ஷனும் ப்ரொடக்டிவிட்டி லெவலும் ஹையாக இருக்கிறதுனால கன்சியூமருக்கு நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ கன்சியூமர் சர்வஜனிட்டி. கன்சியூமர் சர்வஜனிட்டி, ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் எய்ம்டு அட் சாட்டிஸ்ஃபைங் த கன்சியூமர். எந்த ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி அவரோட மெயின் எய்ம் என்னென்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஓகே, ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, எல்லா ஆக்டிவிட்டி என்ன எய்மாக தான் இருக்குன்னா சாட்டிஸ்ஃபையிங் த கன்சியூமர். டெஃபினட்டாக கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் அந்த பொருளை வந்து மறுபடியும் வாங்க தூண்டும். ஓகே, அப்போ வந்து எந்த ஒரு கன்சியூமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எல்லா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியோடைய எய்ம் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 6 ஒன் பாருமா, ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், அப்போ ப்ராக்ரஸாக இருக்குது, ப்ரொடக்டிவ் லெவலும் ஹையாக இருக்குது, ப்ரொடக்ஷன் லெவலும் ஹையாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹையாக இன்கம் அதிகமாகும், இன்கம் அதிகமாக சேவிங் அதிகமாகும், சேவிங் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இதுதான் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் போது அவங்க நிறைய லெவலில் வந்து நிறைய பிரான்ச்சஸாக ஓப்பன் பண்ணி நிறைய வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ரொம்ப ப்ராக்ரஸ் லெவலில் போகும். அப்போ ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், increase in saving and investment lead to higher rates of capital formation. மூலதன பெருக்கம். அப்போ இன்கம் அதிகமாகுது, இன்கம் அதிகமாக சேவிங் அதிகமாகுது, சேவிங் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக இன்கம் அதிகமாகுது. அப்போ சர்க்கிள் ப்ராசஸ். அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன், ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். 7th ஒன்று, டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஓகே, அப்டேட்டட் டெக்னாலஜி. ஓகே, அப்போ அப்டேட்டட் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணும்போது தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும், டைமும் சேவ் ஆகும், நிறைய ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்க முடியும். அப்போ நியூ டெக்னாலஜி. ப்ராஃபிட்ஸ் aimed at a producer invest on the new technology and produce a quality goods. New technology use பண்ணும்போது அவர் என்ன கொடுக்குறாரு, quality goods கொடுக்குறாரு. These are the merits of capitalism. அப்படியே 7 பாயிண்ட்ஸ் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா, தரவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசமா. எந்த ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் சரி மெரிட்ஸ்னு இருந்தாலே டிமெரிட்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ டிமெரிட்ஸ் பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆகுது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகுது. தட் மீன் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட எதுனா வெல்த் அண்ட் இன்கம். கேபிட்டலிசம் காசஸ், கேபிட்டலிசம் அதாவது ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். ஓகே, so capitalism causes concentration of wealth and income in a few hands and thereby increase in inequality, okay, of income. Okay, rich get richer, poorer get poorer. Okay, போய் வெல்த்தும் இன்கமும் ஒரே ஒரு கம்மியான பர்சன் கிட்ட நிறைய இன்கமும் வெல்த்தும் போகிறதுனால அப்போ அந்த இன்இக்வாலிட்டி இருந்துனே இருக்குது. ரிச்சர் புவரர். ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். கேபிட்டலிசம் காசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் இன் எ ஃபியூ ஹேண்ட்ஸ். கம்மியான மனிதர்கள் தான் இருக்குது அண்ட் தேர் பை இன்க்ரீஸ் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம். அதான் ஃபர்ஸ்ட் டிமெரிட்ஸ். செகண்ட் ஒன் பாருமா, வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். அவங்க வந்து ஆப்டிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, நிறைய டைம் அவங்க வேஸ்ட்டும் பண்ணுவாங்க. வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட் ஆன் காம்படிட்டிவ் அட்வர்டைசிங். அப்போ வேஸ்டடாக நிறைய ரிசோர்ஸஸ் நிறைய வேஸ்ட் பண்ணிவிட்டு காம்படிட்டிவ் அட்வர்டைசிங் அண்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட். நிறையா கம்பெனிஸில் என்ன பண்ணணும், டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணணும். டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணி மக்களிடையே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ரொம்ப
ரொம்ப அட்ராக்டிவாக கொடுக்கும்போது டூப்ளிகேட்டான ப்ராடக்ட்டையும் வந்து வாங்க தான் செய்வாங்க. ஸோ அப்போ அது எதில் வரணும்? வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். கிளாஸ் ஸ்ட்ரகிள். கிளாஸ்னா ஸ்டாண்டர்டு கிடையாது. ஸோ கிளாஸ் மீன் அவங்களுடைய ரிச் கிளாஸ், புவர் கிளாஸ். ஓகே, அதுதான் அது. Capitalism lead to a class struggle as it divides the society into capitalist and worker. முதலாளி and தொழிலாளி என்ற கிளாஸ் ஸ்ட்ரகிளும் இங்கே கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இருக்க செய்யும். ஓகே, பணம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வெல்த்தும் இன்கமும் நிறையா இருக்கிறவங்கெல்லாம் முதலாளி, அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் தொழிலாளி. அதாவது ஃபியூ ஹேண்ட்ஸ் மட்டும்தானே நிறைய வெல்த்தெல்லாம் வச்சுட்டுருக்கான்னு சொல்ல அவங்களாம் வந்து கேபிட்டலிஸ்ட்டு. அவங்கக்கிட்ட வந்து தட் மீன் அவங்களுடைய இன்கத்துக்காக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒர்க்கர்ஸ். அப்போ முதலாளி தொழிலாளி என்ற வகுப்புவாதம் அங்கே இருக்கும். ஓகே, அதிலே வந்து ஸ்ட்ரகிளாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிஸ்னஸ் சைக்கிள். ஃபோர்த் ஒன் பாருமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருமா. பிஸ்னஸ் சைக்கிள். The free market system leads to a frequent violent economic fluctuation and crisis. Okay, fluctuation, ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வுனா நம்மளுடைய பிஸ்னஸ் சைக்கிள்னால என்னன்னு பார்ப்போம். பூம் பீரியட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பூம், ஓகே, பூம், ரெசெஷன், ஓகே, டிப்ரெஷன் அண்ட் ரிகவரி இல்லையா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மாறி பூம் பீரியட்னா ரொம்ப எக்கனாமிக் ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கிற சுச்சுவேஷன், ரொம்ப ப்ராஸ்பெக்டாக இருக்குது. ரொம்ப எல்லாமே வந்து அந்த ப்ரொடக்ஷனும் சரி, அதுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளையும் சரி ரொம்ப கரெக்டாக பொசிஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து பூம் பீரியட்னு சொல்கிறோம். அது வந்து ரொம்ப ரிசெஷன் கொஞ்சம் தேக்கமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் பண்ணது எதுவுமே வந்து கன்சம்ஷன் சைடு போகவே இல்லை. கன்சியூமர் வாங்கிறதுக்கூடியான மணியும் அங்கே ஸ்மூத்தாக இல்லை. அப்போ ரிசெஷன் இருக்குது. அதே இந்த பூம் பீரியட்லேருந்து ரிசெஷன் வந்த வெகு சில நாட்கள்லேயே அதை சரி பண்ணாங்கன்னா உடனே வந்து பூம் பீரியட் வந்துடும். ஆனால் அது அப்படியே விட்டேன்னா அது டிப்ரெஷன் ஆகிடும். ஓகே, ரொம்ப தேக்க நிலையாகிடும். மறுபடியும் ரிக்கவரி. ஓகே, அப்போ ரிக்கவரி பண்ணணும் மறுபடியும் பூம் பீரியட் வரும். மறுபடியும் ரிசெஷன், மறுபடியும் டிப்ரெஷன். அது இந்த சுச்சுவேஷன். இதான் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இட்ஸ் ஆல்சோ லைக் ஏ பிஸ்னஸ் சைக்கிள். இது இருக்கிறதுனால நிறைய கிரிசஸ் ஆகுது. கிரிசைஸ்னா நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி. ஸோ இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து நம்மளுக்கு டிமெரிட்ஸாக இருக்குது. எந்த இதுலனா நம்மளுடைய கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில். த ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் கூட்ஸ். சம்டைம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் தட் மீன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் எசென்ஷியல் கூட்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஈவன் த ஹார்ம்ஃபுல் கூட்ஸ், மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இஃப் இஸ் பாசிபிலிட்டி டு மேக் ப்ராஃபிட். அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஹார்ம்ஃபுல் கூட்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்பாங்க கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில். ஸோ அதான் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் கூட்ஸ். அப்போ இந்த 5 டிமெரிட்ஸ் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சோஷியலிஸ்ட் எக்கனாமி நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி பார்த்துறோம். ஆஸ் எக்கனாமிக் சிஸ்டமில் for 3 system of economies. Capitalist economy is also known as capitalism. Socialist economy is also known as socialism. Mixed economy is a mixedism. Okay, இதெல்ல நம்ம capitalist economy full-ஆ பார்த்துட்டோம். So capitalist economy is also known as private management. இப்போ நம்ம today classல நம்ம அதாவது today continuation வந்து நம்ம socialist economy பார்க்க போறோம். Is also known as socialism. இது வந்து public. Okay, public enterprises. Okay, the father of socialism is Karl Marx. Not the word one marks இது. Okay, father of socialism is known as Karl Marx. Okay, socialism refers to a system of socialism ன்னு சொல்றாங்க பாருங்க. Socialism refers to a system of total planning. Okay, total planning and a public ownership and the state control, state na government. Okay, these are the 3 aspects parma. As socialism refers to a system of total planning, the public ownership. அங்க நம்ம capitalist பார்க்கும்போது private ownership ன்னு பார்த்தோம்லையா, இங்க public ownership and the state mean government உடைய control. Okay, நம்ம central planning authority ன்னு கூட சொல்லுவோம். State control on economic activities. அதாவது socialist activityல total planning இருக்கும், public ownership இருக்கும் and state control. A socialism is defined as a way of organizing a society in which major industries are owned and controlled by the government. Major industry யார் கையில் தான் இருக்குன்னா owned. Okay, owned having and controlled யாருன்னா the government. A socialist economy is also known as, okay,
Okay, as a planned economy or command economy. Okay, but socialist economy is also called planned economy or command economy. Okay, in the fictitious form, இவங்க தான் வந்து Karl Marx, a father of socialism. Okay. Okay, in a socialist economy, all the resources are owned and operated by government. அங்கே பார்த்துட்டோம், நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துட்டோம், owned, okay, and operated by the government. Public welfare is the main motive. Okay, capitalist economy வந்து என்ன பார்த்தோம்னா profit is the main motive. capitalist economy இப்போ capitalism பார்க்கும்போது profit is the main motive பார்த்தோம். இப்போ வந்து நம்ம socialist economyல public welfare, பொதுமக்களுடைய வெல்ஃபேர் தான் வந்து as a main motive of the socialist economy. Okay, public welfare is the main motive behind all economic activity. எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லையும் எதுதான் வந்து அவங்களுடைய உந்துதலாக இருக்குன்னா பப்ளிக் வெல்ஃபேர். இட்ஸ் எய்ம் அட் ஈக்குவாலிட்டி. இது என்னோட எய்ம் என்ன, ஈக்குவாலிட்டி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். அங்கே நம்ம என்ன சொன்னோம், டிஸ்பேரிட்டி, அதாவது இன்இக்வாலிட்டியாக இருக்கும். இன்இக்வாலிட்டி அண்ட் இன்கம் அண்ட் வெல்த் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் சொன்னது. ஏன் மறுபடியும் கேபிட்டலிஸ்ட் சொன்னோன்னா நீங்கள் அதை கம்பேர் பண்ணணும். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் வந்து இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த்னு பார்த்தோம் இல்லையா, பட் இங்கே வந்து இட்ஸ் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஈக்குவாலிட்டி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபார் ஆல். எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நோட் பண்ணிக்கோமா, கண்ட்ரீஸ் ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாண்ட் அண்ட் கியூபா. ஓகே, ஷார்ட் ஆன்சர் மா, socialist country Russia, China, Vietnam, Poland and Cuba. These are the example of socialist economy. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.